இனிய மக்கள் அனைவருக்குமே வணக்கம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிருக்க வந்து சத்தான மருத்துவம் யூடியூப் சேனலு. ஆனால் வந்து இதை வந்து எஸ்எம் ஷார்ட்டாக வந்து கூப்பிட்டுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து எஸ்எம் யூடியூப் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதாவது வந்து மருத்துவம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரே விஷயம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் 4 பேர் உங்களுக்கு நல்லதாக பேசுவான், 4 பேர் கெட்டதாக பேசுவான். அதாவது எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த 4 விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கும், 4 விஷயம் கெட்டதாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் எழுதிட்டு கெட்ட விஷயத்தை தள்ளிடுங்க. அப்போது வந்து மனசில் வந்து எந்த ஒரு பாதிப்பே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஃபேமிலியில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு வர இடமா இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து வாழ்க்கை வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதாவது வந்து மருத்துவம் அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க மருத்துவம் என்னென்னா நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும். அதாவது வந்து ஏதோ நிதானமாக ஓடணும். அதை வந்து எப்போவுமே வந்து மைண்டில் ப்ரெஷர் இல்லாமல் நல்லா எப்போவுமே இருக்கிற இடத்த வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக எப்போவுமே வந்து மைண்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நிதானமாக ஓடணும். வேகமாக ஓடி அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன் அதை பண்ணணும் இதை பண்ணணும் வேகமாக ஓடி எதுவுமே நடக்கிறது நடக்கும். நிதானமாக பொறுமையாக நிதானமாக போய் நிதானமாக சக்ஸஸ் பண்ணணும். இது எல்லாரோட வாழ்க்கைக்குமே வந்து இது வந்து பொருந்தும். நான் வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம். உடனே வந்து நம்ம மானிட்டைஸ் ஆக முடியாதா? பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண முடியுது. அது மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலும் வந்துட்டு நம்ம வந்து வேகமாக ஓடி மைண்டை ப்ரெஷர் பண்ணி மனசை ப்ரெஷர் பண்ணி எல்லாமே வந்து நம்ம அதிகமான வேகமாக பண்ணுறனால தான் வந்து எல்லா பிரச்சனைகளுமே வருது. நிதானமாக இருங்க. கெட்ட விஷயங்களும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நல்ல விஷயங்களை எடுத்துங்க. முக்கியமானது எந்த ஒரு உடல் ஆரோக்கியம் சீர்கேடு எதுவுமே வராமல் இருக்குன்னா முடிஞ்ச கூடுமான அளவுக்கு வருமுன்னே தடுத்துங்க. எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கா, உனக்கு அந்த வேலை மனசுக்கு பிடிச்சிருக்கா, அந்த வேலையை யார் தடுத்தாலும் சரி அதை வந்து விடாமல் வந்து பர்ஃபெக்டாக செய்யுங்க. அதை பர்ஃபெக்டாக தினமும் செய்யுங்க. தினமும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தினமும் அதாவது வந்து எதையுமே வந்து யதார்த்தமாக பண்ணால் தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது வந்து நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா வந்து அதில் வந்து அழகு எதுவுமே இருக்காது. எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக யதார்த்தமாக நம்ம வந்து எப்போவுமே இருக்கணும். நம்ம இருக்க ஒரு வாழ்க்கை அதில் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே ஏற்படுத்துவோம், நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வோம். அதாவது வந்து கிடைக்கிற பொருளை கிடைக்கிற டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே எல்லா காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்காது. ஸோ அப்படிங்கும்போது கிடைக்கிற டைமில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூழலை வந்து எப்பவுமே சந்தோஷமாக பயன்படுத்திக்கிங்க. காய்கறிகளையும் நல்லா பயன்படுத்திக்கிங்க. அதான் ஃபுட்டு எப்படின்னா வந்து எந்த ஒரு அதாவது வந்து சொல்லியிருக்காங்களா அவையாரே சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடின்ட்டு. அதாவது வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் ரசித்து சுரிச்சு சாப்பிடுங்க. கிடைக்கிற பொருளை கிடைக்கிற நேரத்தில் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நமக்கு என்ன கிடைக்குதோ இறைவன் கொடுக்குறத சந்தோஷமாக சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வந்து நம்ம உடம்புல வந்து எப்போவுமே வந்து நம்ம உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் வந்து இன்றைய வந்து மருத்துவ குறிப்பு. அதனால் வந்து
நம்ம சொன்னதை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க. எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கை சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே வந்து நிதானமாக பயணிங்க. அதாவது வந்து மைண்டை ரொம்ப போட்டு ஓட்டிக்காமல் ஒரு விஷயத்த பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பொறுமையாக நிதானமாக சக்ஸஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும். வேக வேகமாக போய் அதிகமாக திங்க் பண்ணி ஹார்ட் பாதிப்பு, இதய பிரச்சனை வந்து, மைண்டு பிரச்சனை, ஸ்ட்ரோக் பிரச்சனை வந்து, முக்கியமாக வந்து மன நிம்மதியும் மைண்டு வந்து அமைதியாக இருந்தாலே வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் நல்லா தூங்குங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே என்ஜாயாக இருங்க. எல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி, வணக்கம்.